அப்பா. சொல்லுமா மகா. அப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாப்பா? ஏமா? இல்ல, இத்தனை வருஷம் நான் யாரையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னது கூட கிடையாது. பரமாப்பிளையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது முதல்ல நான் இந்த மாதிரி பண்ணினது தப்பப்பா? நீ எந்த இடத்துலயும் தப்பு பண்ணலம்மா, சரிதான் பண்ணியிருக்க. ஆனா என்ன, எனக்கு இப்போதைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லணும். அது மட்டும் இல்ல, உங்க அம்மா என்ன சொல்ல போறான்னு தெரியல. அவளை சம்மதிக்க வைக்கிறது தான் பெரும்பாடு. அதான் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா, அம்மா ஒத்துக்கலனா என்னப்பா பண்றது? வீட்டுக்கு போவோம், பாத்துக்கலாம். இப்ப மாப்பிள்ளை வீட்ல இருந்து வருவாங்கன்னு சொன்னீங்க. வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்னப்பா சொல்ல போறீங்க? எதை பத்தியுமே யோசிக்கலம்மா. பாப்போம், ஃபோன் பண்ணி பேசணும், பாத்துக்கலாம் எப்படின்னு. சரிப்பா. மாப்பிள்ளை பிள்ளைய சண்டை போட்டுக்கிட்டு கூட்டிட்டு போனாரு. காலையிலேருந்து புள்ள ஒரு போனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல. நம்மளே போன் போட்டு கேட்போம் பிள்ளைக்கு. அம் 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 ஃபோன் அடிக்குது. யாருன்னு தெரியலையே. மாவா அம்மாவான்னு தெரியல. எடுத்து பேசுவோம். என்ன, அம்மா தான் கூப்பிடுறாங்க. அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இப்போதாம்மா சாப்பிட்டேன். மாத்திரை போடணும்ல, அதான் மாத்திரை போட்டேன். நீ கூப்பிட்ட. சொல்லுமா. என்னம்மா, மாப்பிள்ளை வேற சண்டை போட்டுட்டு போனாரு. என்னாச்சோ ஏதாச்சுன்னு தான் பயந்துட்டு இருந்தேன். அதான் சரி கூப்பிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவர் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாரு. நான் அதில் காதலையும் வாங்கிக்கிறதுல ஒன்றும் இல்லை. தங்கச்சி வாழ்க்கையே போயிட்டு போட்டுன்னு நினைக்கிற மனுஷங்கிட்டலாம் என்னத்தை பற்றி பேசுறது? அது அவங்க தங்கச்சி, அவங்க பார்த்துக்குவாங்க. நீ எதுவும் வாய விட்டுட்டு இருக்காத, சரியா? நான் எதுவும் வாய விடலாமா? அவங்களாச்சு, அவங்க தங்கச்சி வாழ்க்கையாச்சுன்னா அவர் இருக்கிற மாதிரில என்னால் இருக்க முடியாது. பாரு என்ன பண்ணுறேன்னு. என்ன பண்ணுவ? நான் அப்புறமேட்டுக்கு பேசுறேன், வைக்கிறேன். உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுவ? ஐயோ சாமி, நான் எதை எதிர்ச்சியா வாய் தவறி சொல்லிட்டேன். போதுமா? என்ன ஆள விடுங்க. இப்பதான் மாத்திரை போட்டிருக்கேன் நானு. பாரு, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி என் தங்கச்சி வாழ்க்கைய உன் இஷ்டப்படி நீ இது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். பாரு, சும்மா நான் பேச்சு சொல்லல. என் தங்கச்சி வாழ்க்கைய மட்டும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச நீ அவ்வளவுதான். இந்த வீட்டுல இருந்த பாடு இல்ல. கால் முழுக்க நீ உங்க அம்மா வீட்டுல இருக்க வேண்டியதான். சொல்லு மாப்பிள்ள. நீ பாரு மச்சான், சும்மா வீட்லயே இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாங்க. வர்ற பொண்ணை நம்ம தான் கண்கலங்காம பாத்துக்கணும். அவங்க வீடெல்லாம் எப்படி இருப்பாங்க என்ன இதுன்னு உனக்கு தான் தெரியும். ஆமா மச்சான். நல்ல வசதியான குடும்பம். அவர் பார்த்தல பேசுறதுலயே கொஞ்சம் நல்ல வசதியா இருக்க மாதிரி தெரியுது. நம்ம அந்த அளவுக்கு இருக்க முடியலனாலும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு 5 or 10 அவங்க பிள்ளைக்கு 3 நேரம் சோறு போட முடியலனாலும் 2 நேரம் சோறாவது போட முடியற அளவுக்காவது சம்பாதிக்கணும்ல. ஆமா சாமி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப என்கிட்ட இருக்குது 2 மாடு, அதையும் நீ மேய்க்கலாம். அதுதான் இப்ப நானுமே அதை மேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். 2 பேரும் ஒரே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம காட்டு வேணா பாத்துக்கிறியா நீ? இல்ல மச்சான், காட்டுல ஏற்கனவே அறுவடைக்கு அது இதுன்னு போட்டு நீ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. அறுவடை நேரத்துல போய் நான் இப்படி 1 வாரம் இருக்குடா. 1 வாரத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். சரி, அது வரைக்கும் நான் ஏதாவது வேலை எதுவும் பாக்குறேன். நானும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா சொந்த பந்தம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். சரி மாப்பிள்ள. இதுவே கத்தியே சலிக்குது. சை, இத பய வேற போய் தொலைஞ்சிட்டா. இந்த மாடுகளை வச்சுக்கிட்டு பெரும்பாடா இருக்கே. ஏ, கத்தி தொலையாதீங்களே. ஐயே, முக்கியமா இதுவும் பாக்கனா கூட இந்த மாடு சத்தத்துல ஒண்ணும் கேட்காது போல இருக்கு. இதுங்களே, ஏய் ஐயே, எல்லாம் ஏன் இப்படி கோரத்தை கத்தி தொலைறீங்க? வாயை மூடிட்டு இருக்க முடியாதா? வாயை மூடுங்க. உங்களை எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா முடியாது. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திமிரு இருந்தா கத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்க. ஐயப்பா, எப்படி தள்ளி விட்டுட்டு போதுங்க பாரு இந்த மாடுங்க. ஐயோ, இந்த ஆள் வந்தோடனே முதல்ல இந்த மாடுகளை எல்லாம் போய் சந்தையில வித்துட்டு வர சொல்லணும். எல்லாம் திமிரு பிடிச்ச மாடுகளா இருக்கே. எல்லாம் இந்த குட்டி குரங்கு குணம் அப்படியே இருக்குது இந்த மாட்டுங்களுக்கு. என்ன இவரு இவ்வளோ நேரம் அலையே காணோம். அப்பயே வந்துட்டேன்னு போன் அடிச்சாரு. என்னம்மா, அப்பா போன் பண்ணாரா என்ன? வந்துட்டேனாரு, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். சரி, இவருதான் இப்படின்னா வாரேன்னு சொன்ன மாப்பிள்ளை விடாது வருமானு பார்த்தா அவங்களையும் காணோம். என்னம்மா இது, எல்லாம் இருந்து எல்லா பதம் ஒண்ணு கூடி வந்துச்சு. அதுக்குள்ள இப்படி ஆகுதேமா? யார் யாருக்கு என்னன்னு கடவுள் ஏற்கனவே தீர்மானிச்சு வச்சிருப்பாரு. அதுபடி தானே நடக்கும். ஏய், வாய் மட்டும் உள்ள போ. ஏய், இப்ப என்னடி சொல்ற? நான் ஒன்னும் சொல்லல. எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதான். பாருடா துரை, உன் பொண்டாட்டி வாய் சரியில்லை சொல்லிவிட்டேன். ஆமாமா, வர வாய் தான் சரியில்லை. அவ விஷயத்துல எல்லாம் நாங்க யாருமே தலையிடுறது இல்ல. அவதான் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கா இந்த வீட்டு விஷயத்துல. ஏதோ புள்ளத்தாச்சியா இருக்காளேன்னு தான் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். சொல்லி வச்சிரு அவகிட்ட. சரி வாமா போவோம். சரிப்பா. எப்பயும் கீழ இருந்து மேல ஒரு பஸ் வந்துருச்சு போல இருக்கே. இந்த பஸ்ல இருந்து உங்க அப்பா வருவாரோ? வருவாருமா. திண்டுக்கல்ல இருந்து உங்க அப்பாவே வந்திருப்பாரு. இன்ன வரைக்கும் மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஒருத்தர் வரலையேடா.
என்னம்மா இது, இவளுக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் அது தடங்கல்லே தான் போய்கிட்டு இருக்குது. ஃபோன் எடுத்து உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் போடு. மாப்பிள்ளை வீடு எங்க வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்போம். சமைச்சு வச்சா அப்படியே கிடக்குது. இந்த கூப்பிடுறேம்மா. ராசம்மா, உங்க அப்பா வந்துட்டாங்க. இவ்வளோ நேரமா? போன காலையில வெள்ளனே வர மாட்டீங்களா? பஸ் உங்க அப்பா தானே விட்டுருக்காரு. நினைச்சோன்னே அப்படியே அதுல ஏறி வரத்துக்கு இல்ல கார் எதுவும் வாங்கி விட்டுருக்கியா? எடுத்தோடனே சல்லுன்னு ஒரு அழுத்துனா இங்க வந்து நிக்கிறதுக்கு வர வேணாமா மாறி மாறி பஸ்? ஆனா உனா அதுக்கு இதுக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிருங்க. ஏண்டி போன வண்ணமே இருந்துக்குவியா? அவங்க தான் இருக்கிறாங்கன்னா நீ கிளம்பி வர மாட்டேன். எதுக்கு புள்ளைய அதட்டிக்கிட்டு இருக்க நீயே? என்ன அங்க போன ஒரு ஃபோன் பண்ணல, ஒன்றும் பண்ணல. போனவன அப்படியே இருந்துக்கிறது. தேவை பேச்செல்லாம் பேச வேணாமா. மாப்பிள்ளை வீடு எங்க வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு கேளுங்கம்மா. ஆமா, மாப்பிள்ளை வீடு எங்க வந்திருக்காங்க? மாப்பிள்ளை வீட்டுல வர வேணான்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்கள வேணான்னு சொல்லிட்டீங்களா? இல்ல என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? இருந்து இப்பதான் அவளுக்கு எல்லாம் கூடி வந்துச்சு. இந்த நேரத்துல மாப்பிள்ளை வீட வர வேணான்னு சொல்லியிருக்கேன்றீங்க. அதுவும் அசால்ட்டா நீங்க சொல்லிருக்கீங்கன்னு நான் சாப்பாடு ஆக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னப்பா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? இப்ப என்ன வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கோமா? இங்க பாருங்க, மண்டைக்கு ஏறுது சொல்லிவிட்டேன். அவளுக்கு இருந்து இப்பதான் ஒரு வாழ்க்கை அமைய போது நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு காலையில இருந்து ஒரு சோறு சாப்பிடாம கூட ஆக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நீங்க பாட்டுக்கு அசால்ட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவளை என்ன இது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு, குடும்பத்தோடையும் பேசியாச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு வெங்காயமும் புரியல. என் பிள்ளைக்கு ஊர்லயே மாப்பிள்ளை பார்த்துட்டேன். பையன் பேரு சந்தோஷ். என்னது சந்தோஷா? ஆமா, மீனாவோட சொந்தக்கார பையன். இங்க கூட வந்திருந்தான்ல, அந்த பையன் தான். ஏங்க, அவன் ஒரு மாடு மேய்க்கிறவங்க. அவனுக்கு போய் நம்ம பிள்ளைய பேசியிருக்கீங்களா? எப்பா நம்ம எப்படி இருக்கோம்? அவனா ஒரு ஆளுன்னு போய் அவனுக்கு போய் நம்ம புள்ளைய கட்டி கொடுக்கணும்ன்றீங்க? இங்க பாருங்க, காலம் முழுக்க அவளுக்கு கல்யாணம் ஆகலினாலும் பரவாயில்ல, இந்த வீட்லயே கன்னியாவே இருந்துட்டு போட்டோம். இனிமே அவளுக்கு கல்யாணம் அது இதுன்னு எதுவுமே வேணாம் சொல்லிட்டேன். ஆமாப்பா, என் தங்கச்சிக்கு அப்படி ஒரு மாட்டுக்காரன் ஒன்றும் புருஷனா வரணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அவ காலம் முழுக்க இங்கேயே இருக்கட்டும். அடைச்சி 2 பேரும் வாய மூடுங்க. என்ன பேர்த்து பேசிட்டு இருக்கீங்க? காலம் முழுக்க இருக்கட்டும் மாமா. ஏன் காலம் முழுக்க இருந்தா நீங்களா கஞ்சி ஊத்திடுவீங்களா? இல்ல ஒரு பொண்ணுதான் காலம் முழுக்க கல்யாணம் ஆகாம வீட்டுல இருந்தானா நிம்மதியா இருக்க விட்டுருவீங்களா? போவலி வரையிலேயே அந்த புள்ளைய குத்தி 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 அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாதுன்னா நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை மட்டும் அவன் மேல திணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்லுங்க என் மாமனாரே. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்குன்னு இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு ஆளாக்கி இம்புட்டு தூரம் கொண்டு வந்திருக்கோம். அந்த புள்ளைய கஷ்டப்படட்டும்னு ஒரு மாட்டுக்காரனுக்கு கட்டி வைக்கணும்ன்றீங்களா நீங்க? என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களோட இந்த ஊருக்கு வரும்போது நம்ம கையில என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? ஒரு தூசி துரும்பு கூட இல்ல. நம்ம வந்து வீடு வாசம் வச்சுன்னு வாழலையா? அப்படியே அவங்களும் வாழுவாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், பேசிட்டும் வந்துட்டேன். மறுபடி என் புள்ள அந்த வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு போகும்னு கேள்விப்பட்டேன். அந்த பையனுக்கு வீடு வாசலே இல்லையாமா. எந்த வீட்டுல போய் உங்க புள்ள விளக்கேத்துவா? என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன், சரியா? என்னமோ உன் பையன் சொல்லி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறியே. அவன் பாட்டுக்கு கல்யாணம்னு நம்மளை எதிர்த்துக்கிட்டு, அதுவும் நம்ம சொல்ல கேட்காம அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்தான். மறந்துடாத. என்னங்க எதை கூட போய் சேர்க்கறீங்க? ஏண்டாப்பா எனக்கு பைத்தியமானு கேக்குறியே? இந்த பைத்தியத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சா? நீயும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் இந்த வீட்டுல இருந்து 1 ரூபா சம்பாரிச்சு எனக்கு 10 ரூபான்னு கொடுத்துருப்பியா? சொல்லு பாப்போம். இல்ல 10 ரூபா கொடுத்து நீ ஏதாவது இதை வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி இருப்பியா? இன்ன வரைக்கும் நீ 10 ரூபா கூட கொடுத்தது இல்ல. அப்படி இருக்கும்போது நீ உன் தங்கச்சியை பத்தி யோசிச்சிருந்தீங்கன்னா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி இருக்க மாட்ட. நாங்க அப்பயும் கெஞ்சுறோம், ஏண்டா நீ இந்த மாதிரி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண உன் தங்கச்சி வாழ்க்கை போயிருந்தா யாரும் கட்டிக்க மாட்டாங்கன்னு சொன்னப்ப கூட உன் வாழ்க்கை தான் முக்கியம்னு நீ நின்ன. அப்படி இருக்கும்போது அவ வாழ்க்கை முக்கியம்னு அவன் நிக்க மாட்டாளா? அவளுக்கு பிடிச்சவனாதான் அவ கல்யாணம் பண்ணுவா. என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இதை யார் தடுத்தாலும் சரி, யார் எது பண்ணாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏங்க 10 மாசம் சுமந்து பெத்தவங்க நானு. நீ வயிற்றுல சுமந்தனா நான் தோல்வி மாறியும் போட்டு சுமந்தவன். எனக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு, சரியா? அவக்கு விருப்பப்பட்டதை தான் அவ கல்யாணம் பண்ணிக்குவா. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் அவ நடந்துக்க முடியாது. உன் பையனே நம்ம விருப்பத்துக்கு தலையாட்ட மாட்டேன்ட்டான்.
அப்படி இருக்கும்போது அந்த புள்ள மட்டும் உன் விருப்பத்துக்கும் என் விருப்பத்துக்கும் தலையாட்டணும்னு என்ன இருக்குது? ஆ இப்ப எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஏண்டி அப்ப நீ ஊருக்கு வேலைக்கு போகல, இப்படியே தான் போயிருக்க? அப்பா பாவம், அம்மாவை அடிக்காதீங்கப்பா. பாத்துக்க, இப்ப கூட உனக்கு ஒரு இதுனா உன் புள்ள துடிக்கிறா, ஆனா உன் பையன் கல்லூரி மங்க மாதிரி நிக்கிறான். தை மாசம் என் புள்ளைக்கு அந்த பையனுக்கும் கல்யாணம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் தேவையில்லாத பேச்சு எதுவுமே இந்த வீட்டுல பேசக்கூடாது. மாமா உங்களுக்கு கோவிலே கட்டலாம். வா மகா, பைய எடுத்துட்டு. பாத்தியாட உங்க அப்பாவை, அவளோட நல்லதுக்காக நம்ம யோசிச்சா நம்மளே எப்படி பேசுறாருன்னு. பார்க்கலமா, இந்த வீட்டுக்காக நான் எதுவுமே செய்யலன்னு எப்படி பேசுறாருன்னு. இந்த நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? போதுமா, எல்லாம் நிறுத்துங்கம்மா, எல்லாம் நடிப்புமா. நான் தான் எல்லாம் வேணும் வேணும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி என்னை தூக்கி எறிஞ்சு பேசுறாரு பாத்தீங்கல்ல. நீ எதுக்குடா இப்படி கத்துற? குத்தா உள்ள நெஞ்சி குறுக்கத்தான் செய்யும். ஏய், அவளும் ஆடு ஓட்டி மாடு ஓட்டி கஷ்டப்படணும்னு கொத்தடிமையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. என் புள்ள வாழ்க்கை அவதான் புத்திக்கிட்டு போய் இருக்காருன்னா இந்த மனுஷன் இந்த ஊருக்கு போய் அவளுக்கு என்ன பண்ணி சொன்னானுங்கன்னு தெரியலையே. இந்த மனுஷனும் இப்படி மாறி பேசுறாரு.